சார். ஹலோ சார். என்னடா ஆப்பிள் இந்த பக்கம் புதுசாக ஒரு ப்ராசர் விட்டுருக்கேன் சார், செக் பண்ணி பாருங்க. வெரி குட் கலக்குடா சார். ஹலோ சார். எஸ். ஹலோ சார். என்னப்பா ஆப்பிள்? என்னங்க சார் ப்ராசர்? 2 ப்ராசரு. வெரி குட் கலக்குப்பா கலக்கு. யாருங்க அது? புதுசாக ஒரு ப்ராசர் விட்டுருக்கேன்டா, இந்த பக்கம் வந்தேன், அதை அவனை கொடுத்துட்டு போகலான்னு. போடுங்க சார். தேங்க்ஸ் சார். இதை வச்சுக்க. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. ஹாய் சோல்ஜர்ஸ். மற்ற ப்ராசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் 20 வருஷம் காட்ட வேண்டிய வளர்ச்சியை ஆப்பிள் 2 வருஷத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. வெரி குட் கலக்குப்பா கலக்கு. கடந்த 2 வருஷமா அவங்களும் ப்ராசர் ரிலீஸ் பண்றாங்க, நம்மளும் அதை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வாட்டியும் ஒரு ப்ராசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது அடுத்த ஜெனரேஷன் ப்ராசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆப்பிளோட M2. போன ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருந்தது. அப்பனா கண்டிப்பா இந்த ஜென்ரேஷன்ல அதை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்ல, அதை இந்த வீடியோல பார்ப்போம். ரொம்ப வீடியோ குழப்பலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க இடைதரவு. இங்க வா. பிசி டாக்ஸ் ரிவ்யூ ஆன் ஆப்பிள் M2. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட ஓன் ஆர்ம் பேஸ்டு SoC லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னா அவங்களோட மேக் டிவைசஸ்க்காக. அது ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி திங்கா குளோபலாவே பேசப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருந்த எல்லா ப்ராசருமே x86 பேஸ் பண்ணதான். ஏன்னா ஒன்று இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணிருப்போம், இல்லை AMD யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு தவிர்த்து எந்த ஒரு ப்ராசரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பர் வாட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். 65 வாட் TDP இருக்கிற ப்ராசர் கூட இந்த 10 வாட் SoC போட்டி அதுவே மிகப்பெரிய விஷயம் தான். இந்த M1 சிப் பேஸ் பண்ணி வந்த அவங்களோட MacBook Air, MacBook Pro இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு பெரிய ஹிட். இதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்ட ஆப்பிள் அவங்களோட அடுத்த ப்ராசஸரை ரிலீஸ் பண்ணாங்க, அதே சேம் ஃபேமிலியில், ஆப்பிள் M1 Pro, ஆப்பிள் M1 Max. இந்த ஆப்பிள் M1 Pro அண்ட் ஆப்பிள் M1 Maxமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்த ஆப்பிள் M1 Pro அண்ட் Max M1 ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிச்சு. இந்த ARM பேஸ்ட் SoC வச்சு இவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இல்லாம இதை தாண்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த Pro and Max எல்லாருக்கும் வெளியே சொல்லுச்சு. பட் இந்த வாட்டி ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா பிரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, போன வாட்டி இருந்த M1 சிப் டிவைசஸை விடவே. இந்த M1 Pro Maxுமே M1 சிப் மாதிரியே ரெவல்யூஷனரியா இருந்தனால இதுவுமே ஒரு நல்ல ஹிட். இதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு, அதை பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல M1 ஃபேமிலியோட இருக்கிறதுலே பிக்கஸ்ட் SoCயான M1 Ultra வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த M1 Ultra சிப் M1 ஃபேமிலியோட ஸ்கேலபிலிட்டி என்னன்றத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. ஏன் அப்படின்னா இந்த M1 Ultraன்றது M1 Max பிளஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு அல்ட்ரா அப்படின்றது தான். பட் இந்த வாட்டி ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா பிரைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தல, ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. இந்த கடந்த 3 ரிலீஸ்லயுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சக்சஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்திலையுமே ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம் எப்பயுமே இருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டியுமே ஒரு ரிலீஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்த WWDCல ஆப்பிள் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் M சீரிஸ் சிப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் M2. பட் இதுல நமக்கு வர வேண்டிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ரெவல்யூஷனரி தானா இல்ல ஜஸ்ட் அப்கிரேடா? இந்த விஷயத்தை தான் நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அப்போதான் இந்த சிப் ஹிட் ஆகுமா இல்ல மிஸ் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஹிட் ஆர் மிஸ். போன ஜென்ரேஷன் ப்ராசஸ் லைக் ஆப்பிள் M1, ஆப்பிள் M1 Pro, Max, Ultra இது எல்லாத்துலயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த M2லயும் அதோட நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இல்லையா? சோ அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா M1 Ultra பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24189 ஸ்கோர் வந்து Cinebench R23ல மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 24 கொடுக்குதுன்னா அப்ப செகண்ட் ஜெனரேஷன் கண்டிப்பா ஒரு 28000 இருந்து ஒரு 30000 ஸ்கோர் கொடுக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம எடுத்த உடனே நினைக்க கூடாது. ஆப்பிள் M2 பை தியரி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Cinebench R23ல கிட்டத்தட்ட 9115 ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 24 ஸ்கோர் கொடுக்குது, செகண்ட் ஜெனரேஷன் ப்ரோ 9100 தான் கொடுக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஏன் அல்ட்ராவோட கம்பேர் பண்ணுவோம், நம்ம ப்ரோ மேக்ஸோட கம்பேர் பண்ணலாம். M1 Max நமக்கு மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு 12403 ஸ்கோர்ஸ் கொடுக்குது. இப்போ பார்த்தாலுமே M1 Max தான் அதிகமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் அதிகமா இருக்கு, செகண்ட் ஜெனரேஷன் கம்மியா இருக்கு. ஏன்னா மேக்ஸ் தான் சரியா வரல, ப்ரோ செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே ப்ரோவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12390 ஸ்கோர் கொடுக்குது.
கொடுக்குது, என்னடா இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே நல்லா கொடுக்குது, செகண்ட் ஜெனரேஷன் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் M2ன்றது ஆப்பிளோட M சீரிஸோட செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் தானே தவிர ஆப்பிள் M1 அல்ட்ராவோட அடுத்த ப்ராசஸர் கிடையாது. பொதுவாக நம்மளோட டீம் RGB, அதாவது NVIDIA, Intel and AMD இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இதே மாதிரி வேற ஒரு ஜெனரேஷனையோ இல்லை ஃபேமிலி ஆஃப் ப்ராசஸர் ஆர் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட பெரிய ப்ராசஸர் பெரிய GPU இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல வந்து களத்தில் இறக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NVIDIA எடுத்தீங்கன்னா எப்பயுமே அவங்களோட 80 சீரிஸ், அதாவது 3080 இந்த மாதிரியான கிராஃபிக்ஸை மட்டும்தான் முதல்ல வந்து களத்தில் இறக்குவாங்க. இதை களத்தில் இறக்கும்போது என்ன ஆகும்னா, ஆடியன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக வேற லெவலில் இருக்கு அப்படின்றத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனரேஷன் ப்ராசஸர் கிராஃபிக்ஸை வந்து வாங்குறதுக்கு முன் வருவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆடியன்ஸ் அந்த GPU ஆர் CPUவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை வாங்க முடியலாலும் அது கீழே வர சின்ன சின்ன ப்ராசஸர், அது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அது மிட் ரேஞ்ச் ப்ராசஸரையோ GPUவையோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆப்பிள் இந்த வாட்டி அப்படி பண்ணல. அதாவது இந்த ஆப்பிள் M2ன்றது என்னதான் செகண்ட் ஜெனரேஷனாக இருந்தாலும் இதோட இந்த ப்ராசஸரை இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்பிள் M1 Pro Max Ultra இது எது கூட கம்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆப்பிள் M1 கூட மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆப்பிள் M2ன்ற SoC ஆப்பிள் M சீரிஸ் ARM based SoC ஜெனரேஷன் 2 ஓட என்ட்ரி லெவல் ப்ராசஸர் அப்படின்றது தான். இந்த என்ட்ரி லெவல் ப்ராசஸரை நம்ம இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்த என்ட்ரி லெவல் ப்ராசஸர் கூட தான் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணாதான் அதை விட இது நல்லா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஆப்பிளுமே இதுக்காக தான் ரிலீஸ் பண்றாங்க. பட் ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி இருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால பெரும்பாலும் நமக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றது தான் இவ்வளவு பேசிட்டு இருந்தேன். புரிஞ்சதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப்பிள் M1ஐயும் M2ஐயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஸ்பெக் வைஸ்ல என்னென்ன நமக்கு இருக்கிறத முதல்ல பார்ப்போம். ஆப்பிள் M1க்கும் M2க்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கலாகவே டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பிசிக்கல் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் M1 M2க்கும் பார்த்தீங்கன்னா சேம் 5 nm ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுது. அதாவது TSMCயோட 5 nm ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுது. இருந்தாலும் ஆப்பிள் இந்த TSMCயோட 5 nm ப்ராசஸை செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு தான் கிளைம் பண்றாங்க. ஸோ பிசிக்கல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இதில் இருக்க டிரான்சிஸ்டர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது M1 சிப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்கிறதா சொல்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா பிசிக்கல் சைஸ் ஆக்சுவலாவே கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இந்த 20 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆப்பிள் எக்ஸ்ட்ரா 2-3 விஷயங்களை இந்த M2ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் எக்ஸ்ட்ரா 2 GPU கோர்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா M1 சிப்ல 8 கோர் தான் மேக்ஸிமம் கோரா இருந்தது M1ல. இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 கோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமா புதுசா கொண்டு வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் என்கோடர், அதாவது ஹார்ட்வேர் டிரான்ஸ்கோடர். அதாவது பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ProRes H264 H265 ஹார்ட்வேர் பேஸ்ட் டிரான்ஸ்கோடர் வந்து இந்த M2ல இருக்கு. இந்த விஷயம் போன வாட்டி இல்ல. அத பாத்தீங்கன்னா M1ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்ல. இதுல கொண்டு வரது உண்மையா பெரிய விஷயம் தான். இதை தவிர்த்து இந்த M2 சிப்ல வேற என்னென்ன புதுசா இருக்குன்னு சொல்றீங்கன்னா, இதை தவிர்த்து சில விஷயம் இருக்கு. ஆனா அது புதுசு கிடையாது. ஏற்கனவே இருந்த விஷயத்துல அடுத்த ஜெனரேஷன் நமக்கு பூஸ்ட் கிடைக்கல இல்லையா? அத பாத்தீங்கன்னா Intel அந்த காலத்துல பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? 4th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷனுக்கு ஒரு 20% 30% பூஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு, பட் எந்த ஒரு டெக்னாலஜியும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே பூஸ்ட் இருக்கும். அந்த மாதிரியான பூஸ்ட் தான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பூஸ்ட்ல நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆப்பிள் நினைச்சா இதை முன்னாடி கொண்டு வந்திருக்க முடியும், வேணா அது கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ட்ரிக். இதுதான் இன்டெல் பார்த்து ரொம்ப காலம் பண்ணிருக்காங்க. அதை தான் ஆப்பிளுமே இந்த வாட்டி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இன்கேஸ் ஆப்பிள் இன்டெல் மாதிரி பண்ணாம அவங்க ஏற்கனவே சொன்ன அந்த 5 nm செகண்ட் ஜெனரேஷன் TSMCயோட ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது மூலமா கூட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்ன்றது இருக்கலாம். அப்படி சொல்ற இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, CPU பெர்ஃபார்மன்ஸ்ல 18%, அதாவது ஜஸ்ட் 18% தான், 18% கம்மி. GPU பெர்ஃபார்மன்ஸ்ல 2 கோர் அதிகமா கொடுத்ததுனால 35%, நியூரல் என்ஜின்ல கிட்டத்தட்ட 40% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பூஸ்ட்ன்றது பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா இதோட பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா M1ஓட வந்த மேக் டிவைசஸ் பாத்தீங்கன்னா நம்மளால 82,000 ரூபாய்க்கு இப்போ வாங்க முடியும். ஆக்சுவலி அதுவும் வரும்போது ஒரு 95,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா 10 கோர் ஜிபியோட இல்ல 8 கோர் ஜிபியோட வர 256 GB வர M1 Air MacBookே பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் வருது. அது பாத்தீங்கன்னா பேஸ் மாடலே பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய். ஸோ இதனால இந்த 1,20,000 ரூபாய்ன்றது இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்பிள் M1 Airக்கும் நடுவில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்ன்றது இவங்க சொல்ற 35% இருக்காது. ஏன்னா 35% 10 கோர் இருக்கிறதுக்கு, அதாவது ஜிபி பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்றேன். ஆனா நமக்கு 1,20,000 ரூபாய் கொடுத்து வாங்க போறது இல்ல, 8 கோர் தான் இருக்கு. 82,000 ரூபாய் கொடுத்து வாங்குற லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் 1,20,000 ரூபாய் கொடுத்து வாங்குற லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. சோ இது பார்க்கும்போது என்னன்னா இது ஒரு ரெவல்யூஷனரியான விஷயம் கிடையாது. இதை தவிர்த்து சில விஷயங்கள் இருக்கு, பட் அதுவுமே புது விஷயம் கிடையாது, அப்கிரேட் தான். ஏற்கனவே இருந்தது எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது. அது என்ன பார்த்தீங்கன்னா மெமரி பார்த்து நமக்கு அப் டு 24 GB வரைக்கும் போட்டுக்க முடியும். லைக் யூனிஃபைட் மெமரியா, ஜிபி மெமரியாவும்
சிபியோட மெமரியாவும் அது யூஸ் பண்ணிக்கும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வித்துமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வாட்டி 50 Gbps இப்போ 100 Gbps ஆயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு இந்த 18% ஃபார் CPU, 35% ஃபார் GPU, 40% ஃபார் நியூரல் என்ஜின். நியூரல் என்ஜின் பெருசாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இந்த CPU and GPU ரொம்ப நம்ம ரியல் டைம் ஒர்க்ஸ்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஆப்பிள் M2 பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆப்பிள் M2ன்ற இந்த சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஆக்சுவலாக அவங்க 2 மேக் டிவைசஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. அதை ப்ரீவியஸாக M1 எப்படி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் ஆப்பிள் மேக்புக் ஏர், ஆப்பிள் மேக்புக் ப்ரோ. ஸோ அதில் இருந்தா மாதிரியே மேக்புக் ஏர்ல ஃபேன் இருக்காது, ஃபேன்லெஸ் டிசைன். மேக்புக் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேன் இருக்கும். அதே மாதிரி ஒரு டச் பார் இருக்கு. இது தவிர்த்துட்டு நாச்சி வந்திருக்கு, மேக் சேஃப் இருக்கு, மாப்பிள்ள மொக்கச்சாய் வந்திருக்காப்புல. அந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. அவ்வளவுதான். வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. என்ன ப்ரோ WWDC என்னென்ன சொன்னாங்க அது எதுவுமே சொல்லாம இது 2 மட்டும் சொல்லி முடியுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அவங்க என்ன வேணா சொல்லலாம். பட் நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து அன்னப்பறவை மாதிரி, அன்னப்பறவையில பாம்பா இது. அன்னப்பறவை வந்து நீங்க தண்ணியும் பாலையும் ஒன்னா கலந்து வச்சுன்னா அதுக்கு தேவையான பாலை மட்டும் குடிச்சு தண்ணி வச்சுட்டு போயிடும். அது மாதிரி தான் எனக்கு என்ன தேவைப்படுச்சு அதை மட்டும் எடுத்து உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு இது தேவைப்பட்டிருந்தா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுக்க. ஸோ ஓவராலா இந்த விஷயத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது என்னோட எண்டு கருத்து வாட் இஸ் ஐ எம் சேயிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் M2ன்றது ரெவல்யூஷனரியான விஷயம் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர ரெவல்யூஷனே பெருசாக இது கொண்டு வரல. பட் நாம என்ன எதிர்பார்ப்போம், லைக் ஆஸ் ஆடியன்ஸா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, போன வாட்டி அல்ட்ரான்னு ஒரு விஷயம், அது போன வாட்டிலாம் 2 மாசத்துக்கு முன்னாடி அல்ட்ரான்னு ஒரு பெரிய விஷயத்தை காமிச்சிட்டு இப்போ M2ன்னு சொல்லிட்டு சப்பையா உனக்கு காமிச்ச டென்ஷன் ஆகுமா இல்லையா? அந்த M2க்கு நீ என்ன சொல்ற, செகண்ட் ஜெனரேஷன் சொல்ற, அப்படின்னா இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்ப்போமா இல்லையா? ஸோ எக்ஸ்பிரஷன் அதிகமா இருக்கனால தான் இது நமக்கு ரொம்ப பெருசா தெரியலன்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். பட் இன் கேஸ் இவங்களுமே டீம் RGB மாதிரி பெருசா இறக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை இறக்குறாங்கன்னா மேபி நாம வந்து அதை பெருசா நம்ம கொண்டாடி இருப்போம், நம்மளும் டிசப்பாயிண்ட் ஆகாமலும் இருந்திருப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் புரியாமல் இருந்திருக்கலாம். புரியாத விஷயத்தை கமெண்ட்ல போடுங்க. பிடிச்ச விஷயத்துக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் இன்னும் பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட உறுப்பு நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே ஆப்பிள்லாம் மட்டும் பெருசா தள்ள வச்சு கொண்டாடுவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உள்ள என்ன இருக்குன்றத பார்த்து தான் கொண்டாடணும். ஸோ இதுக்காக நான் எப்பயும் சொல்றது என்ன அப்படின்னா, நான் சொல்ல போறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. just be a boy or girl but don't be a fanboy. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை ஃபாலோ செய்ய வேண்டும் என்றால் கீழே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில். அதே பிரபுவோட தான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அவருக்கு ரீசெண்டாக தான் பிறந்தநாள் வச்சு விஷ் பண்ணால் இப்போ இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.